வணக்கம். ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்ச்சியை நான் பேசுகின்ற பொழுது, பதிவிடுகின்ற பொழுது எரிச்சலாக தான் இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, யாராவது ஒரு 2 பேராவது திருந்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நப்பாசைக்கு தான் இது போன்ற வீடியோ உங்களுக்கு எல்லாம் போட்டுருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அனந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் 27 வயதான வடிவேல். இந்த வடிவேல் திருமணமாகி மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறார். கருத்து வேறுபாடில் இவர் தனியாக வந்துட்டார். சரி, தனியாக வந்தவன் உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, என்ன அயோக்கியத்தனம் பண்ணிடலாம் பாருங்க. அதாவது முக்குறும்பை சேர்ந்த ஒருவர், அவர் யாருன்னா சங்கர். அவருக்கு 42 வயசு ஆகுது. அவருடைய பொண்ணு +1 படிக்குது ஸ்கூல். இந்த வடிவேல் என்ன பண்ணுறான், அந்த +1 படிக்கிற பொண்ணை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி எப்படியோ அந்த பொண்ணை ஏமாற்றி தன்னுடைய காதலுக்கு படிய வச்சிட்டான். ஆனால் இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆன அந்த பொண்ணுக்கு தெரியாது. படிய வச்சு இது அப்படியே போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும், மாணவியும் வடிவேலும், காதல் பறவைகளாக சுற்றி வராங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, 24 அக்டோபர் இந்த மாதம்தான். அப்போ அந்த வடிவேலை 2 வீலரில் போயிட்டுருக்கு. அப்போது அந்த சமயத்தில் நான் மாணவியின் தந்தை சங்கர் வரார். இவனை பார்த்த உடனே எரிச்சல் ஆகிப்போச்சு இவருக்கு, சங்கருக்கு. எரிச்சல் ஆன உடனே பைக்கில் இருந்து வந்தவொடனே தள்ளி விட்டார் கீழே. தள்ளி விட்டு உருட்டை கட்டி எடுத்து மண்டையிலே சாத்திட்டார். செமடி. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்களாக வேலைக்கு விட்டு, இவரை வேலைக்கு அவரை வேலைக்கு, அப்புறம் வடிவேலனை மீட்டெடுத்து அந்த களம்பூர் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு எடுத்துன்னு போய்ட்டு அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தகராறாகி போயிடுச்சு அப்படின்னு பொதுமக்களே பண்ணுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்கள் பரிசோதிச்சுட்டு வர வழியாக போய் சேர்ந்துட்டாரு, ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, பாடி எடுத்துன்னு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க சுகாதார மையத்தில். உடனே செத்து போயிட்டான் வடிவேலன்னு சங்கர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆன உடனே வடிவேலு இறந்த விஷயம் அந்த கிராமத்தில் பரவுது. கிராமத்தில் பறந்தவொன்னா உறவினர்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுறாங்க. அப்போது போலீஸ் ஏன்பா சரண்டர் அடைஞ்சிட்டாரு, கைது பண்ணிட்டோம், நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம், நீங்கள் முற்றுகை பண்ணுறது அந்த ஆரணி திருவண்ணாமலை மெயின் ரோட்டில் சாலை மறியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டின்னு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண முடியும், போலீஸ் தன்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாலை மறியல் பண்ணி என்ன பண்ணுறது, மறியல் பண்ணி என்ன பண்ணுறது, பையன் பண்ணது அயோக்கியத்தனம், அது மன்னிக்க முடியாத குற்றம். பொண்ணு பெற்றவங்க சும்மா இருப்பாங்களா? மேஜரான பொண்ணு கிடையாது, மைனரான பொண்ணு. அந்த பொண்ணை லவ் பண்ணது தப்பு. ஏற்கனவே திருமணமாகி பொண்டாட்டியை விட்டுட்டு வந்திருக்கான், அது என்ன காரணமும் தெரியாது, அது 2வது தப்பு. கண்டித்த உடனே விட்டுட்டுருக்கணும். இவங்க கண்டிச்சிருக்காங்க, 2 பேரையும் கண்டிச்சிருக்காங்க, விட்டுட்டுருக்கணும். ஆனால் அதையே மீறி இந்த பொண்ணு அவனை லவ் பண்ணியிருக்குது. அது என்ன லவ் பண்ணாலும் மைனர் பொண்ணு, அதனால் அது லவ் செல்லாது. அது அதுக்கு தெரியல. மேஜர் ஆனால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும், எந்த நடவடிக்கையும் ஈடுபட முடியும். ஆனால் மைனராக இருந்தால் நீங்கள் எதுவுமே ஈடுபடாது. வீட்டில் இருக்க சொல்கிறதுங்க கேட்கணும், அக்கம் பக்கம் சொல்கிறது தான் கேட்டாகணும். இது விதிவிலக்கு. மேஜர் ஆகிட்டால் பிரச்சனை இல்லை.
ஸோ வடிவேல் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. என்ன சொல்றீங்க? அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியாத தப்பு யாராக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. ஸோ இது போன்ற இளைஞர்கள் செய்கிற தப்பு இந்த சமுதாயத்தையே பாதிக்குது. இந்த +1 படிக்கிற பசங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறையாவது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு மனநல ஆலோசகரை வச்சு வகுப்பு எடுக்கணும். என்ன வாழ்க்கை, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எதுக்காக வந்தீங்க, எதிர்காலம் எப்படி இருக்கணும், அப்பா அம்மா பேச்சு எப்படி கேட்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கிளாஸ் எடுக்கணும். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த பையன் என்ன சொல்கிறான்னு அதை அப்படியே நம்பிடுவாங்க. அதுதான் அந்த பெண்களுக்கு உள்ளது. இந்த காதல் விவகாரம் தெரிஞ்ச உடனே அவனை அடித்து கொண்டு போயிட்டார் இவர். அது தப்பு. அவனை அடித்து கொலை பண்ணுறன்னா நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் உன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? யோசித்து தானே செய்யணும். நீங்கள் என்ன பண்ணிடணும் முறையாக, இந்த பையன் என் பொண்ணு பின்னால் சுற்றின்னு இருக்கிறான், என் பொண்ணு மைனர் பொண்ணு தேவையில்லாமல் சுற்றின்னு இருக்கிறான், நடவடிக்கை எடுங்க அப்படிங்க போலீஸ் சொன்னால் போலீஸ் பார்த்துக்க போகுது. சட்டம் இப்போ கடுமையாக இருக்குது. தூக்கி உள்ளே போட்டு நொங்க எடுத்துருவாங்க. அதையெல்லாம் மீறி உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஒருத்தனை அடித்து மரணம் உண்டாக்கிவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குற்றத்திற்கு உண்டான தண்டனை நீங்கள் அனுபவிக்கணும். கொலைக்கேஸு சும்மா இல்லை. நீங்கள் இதையும் பார்க்கணும். பொண்ணு பெற்றவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணக்கூடாது. ஆளை வச்சு அடிக்கிறது, நம்மளே போய் அடிக்கிறது, வண்டி ஊட்டி ஏற்றுறது, இதெல்லாம் மனசாட்சியும் கிடையாது, சட்டப்படியும் கிடையாது. தப்பு எல்லாமே. முறையாக என்ன பண்ணணும்? இல்லை அவங்க வீட்டில் கூப்பிட்டு வச்சு பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நமக்கு போலீஸ் தாங்க பாதுகாப்பு. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்குலாம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுறேன். உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்க, அவன் செத்து போயிடுறான். பொண்ணோட வாழ்க்கையும் யாரும் யோசிக்கிறது கிடையாது. ரொம்ப நாசுக்காக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, கரெக்டாக இந்த மாதிரி விஷயத்தில் அணுகுமுறை பண்ணணும். உணர்ச்சி வசப்பட்டோம்னா பாதகம் நமக்கு தான். அதனால் பெண்ணை பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பொண்ணுக்கிட்ட பேசுங்க, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பேசுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை வழங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பெண்கள் படிக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் அலைபாயாமல், மனசு அலைபாயாமல் நல்லபடியாக படித்து அந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறுகள் இந்த சமுதாயத்தில் நடந்து வருது. நானும் உங்களுக்கு எடுத்து சொல்லின்னு தான் இருக்கிறோம். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய உதவியை நான் செய்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.